இன்றைக்கி மாடி தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் என்னென்ன பராமரிப்பு வேலையெல்லாம் செஞ்சோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி செடியெலாம் நல்லா நட்டு பெருசாகிடுச்சு. போன வீடியோவிலே காட்டியிருப்பேன். இதெல்லாம் மாற்றி நல்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு இந்த பழைய பிளாஸ்டிக் கடைக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மண் கலவையெல்லாம் நிரப்பி நடலான்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கேன். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு பாருங்கள், இந்த குட்டி வந்து கொடை பிடிச்சி நிற்குது. வேர்த்து வெடிது. அதுக்கு மணி இப்போ 11 இருக்கும். மானம் மூடுது திறக்குது. ரொம்ப இவனுக்கு வேர்த்து வெடிக்குது. அதனால் வந்து கொடை பிடிச்சி நிற்குது பாருங்கள். இதில் வந்து அந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, வெரிடி எல்லாமே இருக்குது. இதில் எல்லா நுண்ணுயிர் ஊட்டச்சத்தும் இருக்குது. கலந்து இப்போ இதில் போட்டுடலாம். இந்த மண் கலவை கூட கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாண எரு, மட்டனை தொழு உரம். இது வந்து மண்புழு உரம். நவுந்துடுறாச்சா. அப்படியே கொஞ்சம் இந்த ஜெயன், நீங்கள் இதில் சின்ன மண்வெட்டியில் செய்யுங்க. அவங்க தாத்தா பண்ணுறதை பார்த்துட்டு இதுவும் பண்ணது பாருங்கள். ராஜா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் இதில் மண் கலவையை கொட்டிக்கலாம். இப்போ இதை ஃபில் பண்ணி போடுங்க. இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு. மழை தூர்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நல்ல வெயில் காஞ்சிச்சு. இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. இது 2 நாளைக்கு ஆற விட்டு இந்த தக்காளி செடியெல்லாம் எடுத்து இதில் நட்டுற வேண்டியது தான். இந்த பீட்ரூட் செடிங்களில் கூட அப்புறம் எல்லா செடிக்கும் கூட இருக்க களையெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன். பாருங்க, எல்லாமே ரோஸ் கலராகவே இருக்க தண்டு. இந்த செடியும் தண்டு ரோஸ் கலராக இருக்குது, இதுவும் தண்டாக ரோஸ் கலராக இருக்குது. அதனால் எதை பறிக்கிறது, எதையாவது செடியை பறிச்சிட போகிறோம், காய்கறி செடி பறிச்சிட போகிறோம்னு பார்த்து பறிக்கணும். இவ்வளோ பறிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த மிளகா செடியிலையும் பாருங்கள் நிறைய. இதெல்லாம் இருக்கட்டும், கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுங்க வந்து இந்த நட்டை செடியே வளர விடாமல் இதுங்க வீணாக்கிடும். இது கத்திரி செடி. இதில் இருக்க களை செடியும் பறிச்சிக்கிறோம். களை செடினா எல்லாமே கீரை செடி தான். நம்ம கீரை கூட யூஸ் பண்ணலாம். நிறைய கீழே நெல்லிலாம் இருக்குது. இது பாருங்கள், கீழே நெல்லி செடி இருக்குது. இது வந்து பருப்பு கீரை. இன்றைக்கி பருப்பு கீரை தேவையில்லை. இது அதிகமாக இது முளைஞ்சினே இருக்கும். வேணுன்றப்ப பறிச்சிக்கலாம். அதனால் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி, இந்த புதினாலாம் இது டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிவிட்டு கூட சேர்ந்து அது வளர்ச்சியை கம்மி பண்ணிவிட போகுதுன்னு இப்போ பறிக்கிறோம். மண் கலவை கூடயே போட்டால் இதெல்லாம் நக்கும். ஒரு முறை வந்து நாங்கள் ஒரு தடவை இவ்வளோ பறித்து போட்டு போகிறோம். இதெல்லாம் காயட்டும், கம்போஸ்ட்டில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். பறித்து போட்டதில் கூட இருக்க பூ வந்து பூத்துருக்கு. பாருங்கள், சன்ஃப்ளவர் ஒன்று பூத்துருக்கு இந்த செடியில். அதை சுற்றி தேடி பாருங்கள். அடுத்தது இது பாருங்கள், இங்கே ஒரு சன்ஃப்ளவர் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், தேனி பாருங்கள், அது உள்ளெல்லாம் உட்காந்துருக்கு. சுற்றியே படந்துக்கணும் இருக்குது. ஒரு பூவை சுற்றி எத்தனை தேடி பறந்துன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இது செரி தக்காளின்னு நினச்சின்னு இருந்தேன், சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தா இந்த பியர் தக்காளி பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று விட்ருக்கு பாருங்கள். நல்லா பேரிக்காய் மாதிரி எப்படி ஷேப் அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் செடிங்க பாருங்கள், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் பெருசாகிடுச்சு. போன முறை எடுத்ததுக்கு இந்த முறை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இங்கே லாங் பீன்ஸ் ஒன்று விட்ருக்கு, நல்லா அது முத்திருச்சு. இங்கே விட்ருக்கு, அது பாருங்கள், இது ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் நல்ல லாங்காக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இருக்குது. என் கை நீட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ நீட்டுக்கு தொங்குதுன்ட்டு. இதை செடியில் வந்து மயில் மாணிக்கம் செடியில் புதுசாக ஒரு செடி விதை விழுந்து தானாக இன்னொன்று முளையுது பாருங்கள். இது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இது அடுத்தது ஒன்று முளையுது. மண் எடுத்த செடிக்கெலாம் புது மண் கலவை கொஞ்சம் நிரப்பிக்கலாம்.
எல்லாம் லீவ் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்லாம் நினைக்க முடியாது. செடி நட்டால் அதுங்களுக்கு வேலை செஞ்சுக்கினே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பலன் கொடுக்கும். ஜெயன் மாமா கிட்ட கொடுக்கலாமா? மாமா போட்டோம், நீ வேணாம். ஜெயா யார் போட்டோம்? மண்ணெலாம் எடுத்து கொட்டுவீங்களா? ம், கொட்டுவீங்களா? கொட்டை பிடிக்குமா உனக்கு? இது எடுத்து மண் போட்டு என்ன செய்யணும்? இதில் என்ன வேறு வைக்கணும்? வேறு என்ன வைக்கணும்? செடி வைக்கணுமா? என்ன செடி வைக்கலாம்? என்ன செடி? தக்காளியா? சரி சரி. இந்த மாதுளை எல்லாத்துலேயுமே இது எல்லாத்துக்கும் மண் போட்டாச்சு பாருங்க. இந்த சூரியகாந்தி செடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டாச்சு. இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்துக்குமே போட்டாச்சு பாருங்க. ஜெயா நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறீங்க? அது வச்சுருங்க, கையில் குத்திக்கு போகுது. கொடுங்க கொடுங்க, இது வேணாம். இப்போ இந்த மாதுளையில் இருக்க மண்ணை எடுத்துக்கலாம். காலையில் அரிசி உளுந்து கழுவுனா அந்த உளுந்து கழுவுன தண்ணி, அதோட உளுந்தோட தோல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து இந்த கம்போஸ்டில் கொட்டிக்கலாம். தண்ணி இதில் கொட்டி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இந்த கருவேப்பிலை செடிக்கு ஊற்றிக்கலாம். இந்த உளுந்து தோலை மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மண் கலவையில் இந்த கம்போஸ்டில் இன்னும் கொஞ்சம் மண் கலவை கொட்டலாம். கொட்டினா இது நல்லா மக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து மண் கலவை கலக்கும்போது இதை வந்து கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். ஏன் மண் அள்ளி கொட்டுற ஜெயான்? கொட்டுறதுக்கா? சரி, இந்த கல்லில் எடுத்துட்டு ஓரமாக போட்டுக்கலாம். எதில் கொட்ட போகிறீங்க? ஆ, செடியில் கொட்ட போகிறீங்களா? சரி சரி. மீதி இருந்த மண்புழு உரத்தை இந்த மாதுளை செடிக்கு போட்டு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து இந்த கம்போஸ்டே ரொம்பிடுச்சு. பிடுங்கின எல்லா வேஸ்ட்டையும் எடுத்து இதில் கொட்டியாச்சு. இந்த கீரை செடி, புல் வேஸ்ட்டு, கீரை நெல், இது மாதிரி எல்லாமே மூலிகை தான். எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டாச்சு. மேலே ஒரு மூடுற அளவுக்கு மண் கொட்டி இருக்குது. எல்லாத்தையும் நல்லா நிறைய விட்டு இப்போ இதை மண் கலவை முடிக்கலாம். இது வந்து அப்பப்போ நாங்கள் தயிர்லாம் இதில் ஊற்றுவோம். வீட்டில் மீந்து போன தயிர்லாம் இருக்குல்ல, புளிச்ச தயிர், அதெல்லாம் கொண்டாந்து போட்டுப்போம். இன்றைக்கி வந்து தயிர் இல்லை, அதனால் இதை பண்ணுறேன். இருக்கிற அன்றைக்கி இது திறந்து தயிர் ஊற்றி முடிக்கும். சீக்கிரமாக இது அது மக்கிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மண்கலை இதெல்லாம் காலியாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் நிரப்பும்போது அதை எடுத்து கொஞ்சம் போட்டு இந்த க்ரோ பேக்கெல்லாம் நாங்கள் நிரப்பி இன்னும் இருக்க செடி, தேவையான செடியெலாம் எடுத்து வச்சுக்குவோம். கம்போஸ்ட் பின்னை வந்து கட்டிக்கலாம். மழையில் நனைஞ்சு உள்ளே மழை தண்ணிலாம் போயிடும். அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் திறந்தால் இது மாதிரி கட்டிக்கிறது. மேலே வந்து இது மாதிரி வேஸ்ட் அட்டையெல்லாம் வச்சுக்கிறது. கட்டை திறக்க முடியாத மாதிரி இந்த பலகை, கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது. இதோட இன்னை மாடி தோட்ட வேலையை முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.